2வது மாநாடு தான் நடத்தி இருக்கிறாங்க. அதுக்கு வயசு 1.5 வயசு குழந்தை. தளபதி கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷமா பேசாத இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு 2வது மாநாடு மதுரையில வெற்றிகரமா முடிஞ்ச பிறகு பேசுறாரு அப்படின்னாக்கா இதுக்குள்ள ஒரு உள்குத்து இருக்கு அப்படின்றது நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படின்றது நான் கண்டிப்பா சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல கட்டாயமா சொல்லுங்க. 1.5 வயசு குழந்தை கத்துனா வீட்டுக்குள்ள மட்டும்தான் ஐயா கேட்கும். நீங்க தளபதி கத்துனாருனாக்கா தமிழ்நாடு முழுக்க கேக்குது, ஏன் வெளிய மாநிலங்களுக்கும் சேர்த்து கேக்குது. சோ அதனால உங்களோட கண்டென்ட் தப்பா இருக்கு. அடுத்த வாட்டி கரெக்டா எழுதிட்டு வாங்க. தளபதியை போயிட்டு இபிஎஸ் அவர்கள் சந்திச்சிருப்பாரு. இங்க பார்ப்பா, நான் தான் முதலமைச்சர், நீங்க துணை முதலமைச்சர், ஓகேவா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஐயா வணக்கம் ஐயா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் மியூசியம் இருக்கு, மக்களோட ஆதரவும் அன்பும் எனக்கு நிறையவே இருக்கு, 2026ல வெற்றி நிச்சயம், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவரு இப்படி கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்காரு. நான் நினைக்கிறேன் வெற்றி நிச்சயம்.